ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சுரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சுரைக்காயில் நிறைய பயன்கள் இருக்குது. இதை பற்றின ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. அது போக அதனுடைய பயன்கள் வந்து ஸ்க்ரீன்லேயும் நான் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள் வந்து 2 சுரைக்காய், நல்லா பிஞ்சு சுரைக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. சுரைக்காய் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிறிதளவு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு 100 கிராம். அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுரைக்காயை தோல் சீவி எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது கொதி வந்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை அதில் போட்டு ஒரு 3 விசில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், சுரைக்காயை நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். அந்த சுரைக்காயை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கட் பண்ண சுரைக்காயை வந்து குக்கரில் ஒரு விசில் வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஒரு விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியதான். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு சிறிதளவு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு சிறிதளவு கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, சிறிதளவு வெங்காயம் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கிக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விசில் வெட்டி எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, சுரைக்காய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச கடலைப்பருப்பு, சுரைக்காய் இதை அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தேவையான அளவு வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க வேண்டியதான். இது தண்ணியெல்லாம் வந்து நமக்கு சுண்ண பிறகு, அந்த கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஃபைனலாக உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சுவையான ஹெல்த்தியான சுரைக்காய் பொரியல் ரெடி.